ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை தனிச்சுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ரவை வச்சு 2 பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரவை கிச்சடி, இன்னொன்று ரவா இட்லி. முதல்ல இந்த கிச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ரவை 1 கப், கேரட் சிறியதாக 1, தோல் நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், பச்சை பட்டாணி 1/4 கப், வெங்காயம் 2 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி நன்கு பழுத்ததாக 2 விழுதாக அரைத்து கொள்ளவும், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், முந்திரி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த ரவா கிச்சடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. ரவைன்னு சொல்லும்போது இப்போ நான் இன்றைக்கி பண்ணுறது பாம்பே ரவை. ஆனால் இதே செய்முறையில் நீங்கள் அரிசி ரவையை வச்சும் பண்ணலாம். வரகரிசி, சாமை இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் இதே மாதிரி ஸ்டைலில் பண்ணலாம். இது ஏறக்குறைய பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிரியாணி மசாலா அதில் சேர்த்து பண்ணுறதுனால இது ஏற்கனவே பிரியாணி மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவரோட டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தை காய வச்சுருக்கேன். அந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சொன்னேன் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சின்ன கேரட்டாக ஒன்று எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி கேரட்டும் பட்டாணி மட்டும் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு போடுறோம். விருப்பப்பட்டால் உங்கள்கிட்ட காய்கறிகளும் பீன்ஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் அந்த மாதிரி விஷயங்களும் இதோட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளியை நான் பொடியாக நறுக்கி போட்டதை விட அரைச்சி போடும்போது ஒரு நல்ல கலரும் கொடுக்குது. பரவலாக ஒரு மைல்டு புளிப்பு வாசனையும் இருக்குங்கிறதுனால இன்றைக்கி தக்காளியை அரைச்சி செஞ்சுருக்கேன். அதனால் அந்த தக்காளி இந்த நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த நாட்டு தக்காளியாக இருந்தால் அது எடுத்துக்கோங்க. அந்த புளிப்பு டேஸ்ட் அது கிடைக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பிரியப்படுறவங்களாக இருந்தால் கடைசியாக ஒரு எலுமிச்சம்பழம், அரை மூடி எலுமிச்சம்பழத்தை லேசாக ஃபுல்லாக புளிய வேண்டாம், கொஞ்சம் லேசாக புளிஞ்சு விட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் காஞ்சிருக்கு, கடுகு, உளுந்து லேசாக பொன்னிறமாகும்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு இந்த வெங்காயத்தோடு போட்டிருக்கேன், மீதியை நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அதில் உப்பு சேர்த்துருக்கிறது இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உதவி பண்ணும். ஏன்னா அது இருக்க தண்ணி சத்தை ஃபுல்லாக இழுத்துட்டு அது சீக்கிரம் வதங்கிடும். அதனால் உப்பை போட்டு வதக்கும் போது நல்லாயிருக்கும். இது வதங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ருசி கொடுக்கறதுக்கும் இது நிறைய உதவி பண்ணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுடலாம். பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். இது ஆக்சுவலாக கிச்சடி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ நிறைய வறுத்த ரவை கிடைக்கிது. முந்தியெல்லாம் நம்ம ரவையை வாங்கி அதை வறுத்துட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். அதனால் ரவையை வாங்கி வறுத்து வச்சுப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் பரவலாக வறுத்த ரவையே கிடைக்கிது. அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த ரவையாக இருந்தாலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இப்போ கேசரி மாதிரி விஷயங்கள் நான் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், வறுத்த ரவையே வாங்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் நெய் விட்டு ஒரு தடவை திரும்ப வறுத்து எடுத்து வச்சுப்போம். சும்மா 2 வறுத்துட்டு எடுத்து வச்சிங்கன்னா அந்த கேசரி ஒரு நல்ல அல்லாதி வாசனை இருக்கும். கேசரி நிறம் மாறினாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் நெய் அதிகம் விட்டு ரவையை ஓரளவுக்கு நிறம் லேசாக ஒரு மாறுற மாதிரியே நீங்கள் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா அந்த கேசரியோட டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப அல்லாதியாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வாசனை. இப்போது இதில் கேரட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போது கேரட்டை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இதோடு கூட பட்டாணி, இது ஃப்ரோசன் பட்டாணி வாங்கி சீசன் சமயத்தில் நம்ம உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை லேசாக, நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னோம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறது, அது திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். சீசன் சமயத்தில் பட்டாணி பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்குலாம் கிடைக்கும். இதை வாங்கி நல்லா உரிச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. நிறைய இப்போ ஒரு 2 கிலோ பட்டாணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வச்சுடுங்க. தண்ணி தளதளன்னு கொதிக்கும்போது அந்த பட்டாணியை போட்டு ஒரே நிமிஷம்தான், அதுக்கு மேலே வேண்டாம், ஒரே நிமிஷம் வச்சுட்டு நல்ல தண்ணியை வடிச்சிடுங்க. முழுக்க வடிச்சிட்டு
அப்படி நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு துணியை விரித்து நம்ம நார்மலாக பெட்ஷீட்டோ இல்லை பழைய புடவை வேஷ்டி இந்த மாதிரி வச்சுருப்போம் அதை காய போடுறதுக்காக. அந்த மாதிரி இதில் பரவலாக ஏறக்குறைய ஒத்தையாக காயிற மாதிரி நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஆறட்டும் டேபிள் மேலேயே. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு டப்பாவில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டாணி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான போது 2 கை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்குது. இப்போ இந்த கேரட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இந்த காய்கறிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு. ஸோ உப்பை நான் வந்து பகுதியாக பிரித்து போட்டுக்கிறேன். பார்த்து போட்டுக்கணும் அந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதோட முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இப்போ முந்திரி பருப்பை பின்னாடி எதுக்கு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக முந்திரி பருப்பு வந்து முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது ஒரு 30 வருஷம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சமையலில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கலரே மாறி போயிருக்கும். அதாவது நல்ல ஒரு அழகான பொன்னிறத்தில் தான் வறுத்து போடுவாங்க. கேசரி, பொங்கல் இந்த மாதிரி இதில். இப்போ ட்ரெண்டு பார்த்திங்கன்னா அது ஏறக்குறைய 10 வருஷமாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 10-15 வருஷமாகவே சொல்லலாம். இது பார்த்து இந்த முந்திரியோட நிறம் மாறாமல் இருக்கிறது தான் அதனோட அழகே அப்படின்னு சொல்லி இப்போ அது ரொம்ப வறுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுறது ஒரு இளம் வறுப்பாக லேசாக ஒரு வறுத்துட்டு போடுறோம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த முந்திரியோட கலர் நல்லா அழகாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி நம்ம பண்ணுற இந்த கிச்சடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சடியோட கலர் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கும். அங்கங்கே வெள்ளையாக தெரிகிற போது அந்த முந்திரிக்கே ஒரு அழகு இருக்கும். ஸோ இப்போ இதுவும் வதங்கிருச்சு. இதில் மிளகாத்தூள். இந்த காரம் வந்து அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போடுங்க. எனக்கு கொஞ்சம் நான் சுருக்கம் தெரிகிற மாதிரி காரம் போட்டிருக்கேன். லேசாக ஒரு வதக்கிட்டு தக்காளி அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்ந்து வதங்கியிருக்கு. நான் இந்த கப்பால் 1 கப் ரவை போட்டிருக்கேன். ஸோ அந்த கப்பாலேயே 3 கப் தண்ணி. இப்போ இதில் இந்த ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் போட்டிருக்கோம், காய்கறிக்கு போட்டிருக்கோம். ஸோ 1 கப்புக்கு பார்த்துட்டு போடுங்க. அப்புறம் இந்த பிரியாணி மசாலா இருக்குது இல்லையா, இப்போ பிரியாணி மசாலா கடைகள்லையும் கிடைக்குது. நம்ம பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி வச்சுக்கலாம். அதை இது நல்லா தளதளன்னு கொதிக்கும்போது நம்ம ரவையை கொட்டி கிளற போகிறோம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ உப்பு பத்தலைன்னா கூட பத்தலையாங்கிறது நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். ரவை கிச்சடி உப்புமாக்கெலாம் கொஞ்சம் உப்பு டாமினேட்டிங்காக ஒரு துளி ஜாஸ்தி இருக்கணும். அதாவது தண்ணி கொதிக்கிற போது அப்போ தான் நீங்கள் ரவையை கொட்டி அது வெந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தீயை நான் குறைக்கலை. பார்த்திங்கன்னா நடுவில் நல்லா கொட்டி கிளறிக்கிட்டே வேக விடணுது. இப்போ பார்த்திங்கன்னா கட்டி தட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். என்னென்னா தீயை நம்ம குறைக்காமல் நல்லா நிறுத்தி நிதானமாக கொட்டி கிளறி இருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி சுற்றிக்கிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா ஓரங்களில் வழித்து விட்டுட்டு தீயை குறைச்சிடலாம். குறைச்சிட்டு நிதானமாக நல்லா வேக விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நம்ம தாளித்த அந்த கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டில் நம்ம சேர்க்குறது நெய். இந்த நெய் வந்து நல்ல ஒரு டாமினேட்டிங் ஃப்ளேவர் இதில். ஆனால் அது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ரவா கிச்சடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி. ஆனால் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி. இந்த ரவா இட்லி செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைங்கிறத பார்க்கணும் இல்லையா, அது என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரவை 1 கப், புளிக்காத தயிர் 1 கப், இஞ்சி
1 அங்குலத்துண்டு தோல் நீக்கி பொடியாக நறுக்கி கொள்ளவும். பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும். தாளிக்க கடுகு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, ஃப்ரூட் சால்ட் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த ரவா இட்லிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இது முதல்ல வறுத்து எடுத்துக்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், டீஸ்பூனால் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் எண்ணெய். அது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது காயட்டும். இது காயறதுக்குள்ளார இந்த ஃப்ரூட் சால்ட் பற்றி சொல்லணும். இப்போ ஃப்ரூட் சால்ட் வந்து குறிப்பாக 2-3 பிராண்டில் தான் கிடைக்கிது. ஃப்ரூட் சால்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆன்டாசிடுங்கிறாங்க. அதாவது அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும்போது அதை நம்ம தண்ணியில் கலந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா அசிடிட்டியை அது சரி பண்ணி கொடுத்துரும். இது வயிற்றுக்கு கெடுதலும் பண்ணுறதில்ல, ஆனால் நமக்கு தேவைப்படுற அந்த டெக்ஸ்சரும் அதில் கிடைக்குதுங்கிறதுனால இதை நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் கடுகு, இப்போ இதில் உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, இப்போ தீயை மிதமாக வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருக்கோம். அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி, இப்போ கடைசியாக முந்திரி பருப்பு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அதை நம்ம வறுத்த ரவைங்கிறதுனால நான் ரவையை வறுக்கலை. இப்போது இதில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். அதோடு கூட இட்லிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தயிர், ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருந்தால் தயிர் நல்லாயிருக்கும். அப்படியே இருந்தாலும் 1 நாள் புளிப்பு, அதுக்கு மேலே அது புளிக்கக்கூடாது அந்த தயிர். அதனால் இதை புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கப்பு ரவை போடுறோன்னா அதுக்கு சமமான அளவு இந்த தயிர், அதையும் இதோடு சேர்த்துருவோம். இப்போ இது நல்லா கலந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போது தேவையான தண்ணி அதில் ஊற்றிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி இட்லி மாவுக்கு அளவுக்கு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு விஸ்க்கு யூஸ் பண்ணுறேன், ஏன்னா கட்டி இல்லாமல் அழகாக வரும். அதனால் நல்லா ஒரு விஸ்க்கை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா உதிராக வரக்கூடிய அளவில் நல்லா வந்திருக்குது இது. இப்போ இந்த போரிங் கன்சிஸ்டன்சியும் பாங்களே, அதாவது அது தூக்கி ஊற்றும் போது லேசாக ஊற்றணும். இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கலக்கிற சமயத்தில் நான் வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் பிளேட் வச்சுருக்கேன். தண்ணி அடுப்பில் கொதிக்க விட்டுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க, இந்த ஃப்ரூட் சால்ட்டு இது ரெடியாக நடுவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக தண்ணி, ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இது பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள், சோடா மாதிரி இந்த நுரைச்சிக்கிட்டு வரும். இப்படி தான். இப்போ நல்லா கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா எல்லாத்தோடையும் இந்த பாருங்கள், பார்த்திங்கன்னா சைட்லலாம் தெரியுது பாருங்கள். இது வந்து நல்லது செய்யும் வயிற்றுக்கு. வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பொறுமெல்லாம் இருக்கும்பாங்களோ அதெல்லாம் கிளியர் பண்ணும். ஸோ ஆப்ப சோடாவுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே கப்பில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அந்த கப்பில் மாவு நிரப்பிடலாம். இது நம்ம சாதாரண இட்லி தட்டிலையும் ஊற்றலாம், இந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை மூடி எடுத்துட்டு தீ கொஞ்சம் குறைச்சிட்டுங்க, ஏன்னா அனல் அடிக்கும். தீ குறைச்சிட்டு இந்த மாதிரி துவாரம் உள்ள பிளேட்டு போட்டுறதுக்கு காரணம், இந்த கீழ் வழியாகவும் நமக்கு அதில் அந்த ஆவி ப்ரெஷர் வரும்போது உங்களுக்கு நல்லா வெந்து கொடுத்து வரும். அதனால் நிறைய துவாரங்கள் உள்ள இது ஆக்சுவலாக இந்த பிளேட் இட்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளேட் இட்லி இதில் கூட நம்ம வேக வைக்கலாம். இப்போ இது வந்து மூடி போட்டுடுறேன். மூடி போட்டுட்டு
மிதமாக வச்சுருக்கேன். தீ ஜாஸ்தியில் ரொம்ப கம்மியும் கிடையாது, மிதமாக வச்சுருக்கேன். என்ன காரணம்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிறது வந்து உங்களுக்கு ஒன்று அதிகப்படியான தீயில் வச்சாலும் கொதிக்கும், மிதமான தீயில் வச்சுக்கணும். தீயை ரொம்ப கம்மியாக வச்சோம் அப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்காது. ஆனால் அதை கொதித்து உங்களுக்கு வேகணும். அதே மாதிரி இது வேகும் போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிதமான தீயில் வச்சோம்னா தண்ணி வற்றாமல் வேகும். தண்ணி வற்றாது, ஆனால் கொதிச்சுட்டே இருக்கும் தண்ணி. அந்த கொதியில் உங்களுக்கு தண்ணியில் அந்த இட்லி வெந்துடும். இது இந்த இட்லிக்கு மட்டும் இல்லை, எல்லா இட்லிக்குமே பொருந்தும். நம்ம சாதாரணமாக பண்ணுற புழுங்கலரிசி அரைச்சி பண்ணுற அந்த மல்லிப்பூ இட்லிக்கு கூட பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அப்படி தூக்கி இட்லி பானைக்குள்ள இட்லியை ஊற்றி வச்சுடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு இட்லி தட்டை இட்லியை ஊற்றி வச்சிங்க, மிதமான தீயில் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா தண்ணி வற்றாமல் அதே சமயம் இட்லி கரெக்டாக வெந்து எடுத்துடலாம். அதே மாதிரி இட்லி வெந்த உடனே என்ன பண்ணுவோம், அது அப்படியே பானையோடு இருக்கட்டும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சூடாக இருக்கும் அப்படிங்கிற நேரத்தில் வச்சுட்றோம். அது என்னென்னு ஆகும்னா கொஞ்சம் நேரம் ஆனோடனே அந்த தன்மை வந்து கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் இட்லி வெந்து எடுத்த உடனே எடுத்து வெளில வச்சுட்டு வேறு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிட போகிற நேரத்துக்கு வேணால் திரும்ப ஒரு தடவை லேசாக ஆவி காட்டி எடுத்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் இருக்கும். இப்போ இந்த இட்லியும் பார்த்திங்கன்னா நான் மிதமான தீயில் வச்சுருக்கேன். கட்டாயம் வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அது வேகிறதுக்கான நேரம் வேணும். இது அடுத்து வெந்து எடுக்கிறதுக்குள்ளார ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. இப்போ நம்ம ரவா இட்லி ஊற்றி ரெடியாக வச்சுருந்தோம், அது வெந்துட்டுருக்கு. அது வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? இப்போ நான் தீயை நல்லா குறைச்சிட்டு இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் கிளியர் ஸ்பூனாக வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்த நடை ஊற்றி வைக்கிறதா இருந்தால் கப்பில் ரெடியாக ஊற்றி வச்சுப்போம். இப்போ கப்பு ஸ்பேர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பில் ஊற்றி ரெடியாக வச்சுட்டு அடுத்து நம்ம இதை அப்படியே ஊற்றி அந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் திரும்ப வச்சிடலாம். ஒரு வேளை நம்மகிட்ட வந்து வேறு கப்பு இல்லை அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இது நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப தண்ணியை கொதிக்க வச்சு இட்லியை மாவை ஊற்றி வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நிறைய நேரங்கள் ஃபோன் பண்ணும்போது இந்த ரவா இட்லி ஊற்றுறது, ரவா இட்லியோடது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது, அதை மட்டும் பண்ணி காமிங்களா மேடம், அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய நேர்கள் இந்த ரவா இட்லி மேலே அப்படி ஒரு பெரிய வச்சு கேட்டதுனால இன்றைக்கி நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கோம் இந்த ரவா இட்லியை பற்றி. இது எப்படி அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் இது உங்களுக்கு டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு உடனே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முதல்ல வறுத்தோம் பாருங்கள், கடுகு, உளுந்து, மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அந்த ரவையும் கொட்டி அதில் நல்லா வறுத்து ஆற வச்சுடுங்க. ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான போது உங்களுக்கு ஒரு கை எடுத்து ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப் தயிரை ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு இந்த ஃப்ரூட் சால்ட்டையும் போட்டு கலந்து நம்ம இட்லியாக ஊற்றிக்கலாம். ஸோ ஹேண்டியாக நம்மளுக்கு ரெடியாக நிற்கும். அதுவே உங்களுக்கு வந்து இல்லை ரவா இட்லியாக வேணாம், இதையே நம்ம ரவா உப்புமா மாதிரி பண்ணிட்டா என்ன அப்படின்னா, மிளகு இருந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்களா இருந்தால் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த வறுத்து வச்சுருக்க ரவை கலவையை கொஞ்சம் உப்பியும் போட்டு நல்லா கொட்டி கிளறிட்டு தீயை குறைச்சி மூடி போட்டு நல்லா எடுக்கிற போது கொஞ்சமாக அதில் நெய்யை விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரவா உப்புமாவும் ரெடி ஆகிடும். ஸோ எல்லா விதத்துலையுமே நம்ம வறுத்து வச்சுக்க அந்த ரவை பயன்படும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறதா இருந்தால், அதுவும் குறிப்பாக ஒரு வாரம் 10 நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பச்சை மிளகாயும் இஞ்சியும் வதக்கும் போது அதனோட ஈரத்தன்மை ஓரளவுக்கு நல்லா போயிடுற மாதிரி வறுத்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரவையை கொட்டி வறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஈரம் இல்லாததுக்கும் அதுக்கும் உங்களுக்கு பச்சை மிளகாவும் இஞ்சி ஈரம் இல்லாததுக்கும் இந்த ரவை வறுத்து வைக்கிற இந்த ரவை வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா தாங்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம நினச்ச மாதிரத்தில் இதை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இட்லிலாம் ஆறிடுச்சு. அப்படி நம்ம எண்ணெய் தடவிருக்கேன் உள்ள, அதனால் ஊற்றுறது ஈஸியாக இருக்கும். லேசாக ஒரு கத்தியால் இப்படி கீறி எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும். இதை நல்லா அழகுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா இதில் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கேரட்டு தோலை நீக்கிட்டு கேரட்டை வெளியாக நறுக்கி மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி கிண்ணத்துக்கு நடுவில் வச்சுடுங்க. அது மேலே மாவு ஊற்றிட்டு நம்ம இட்லியை திருப்பி வச்சோம் அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது மேலேயே
வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லியை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா, அதாவது மாவு ஊற்றுனதுக்கப்புறம் மேலே ஒரு துண்டை வச்சு வேக எடுத்தோம்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். நம்ம எண்ணெய் தடவிட்டு நம்ம ஊற்றுறதுனால இப்படி ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடுது. இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரவா இட்லி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது நீங்கள் வந்து டம்ளரில் ஊற்றலாம், அடுத்து ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நம்ம சாதாரணமாகவே ஊற்றுற மாதிரியும் ஊற்றலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு பெரிய இட்லி பிளேட் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த பெரிய அகலமான பிளேட்லேயோ இல்லை குக்கர் பாத்திரத்துலேயோ ஊற்றிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கேக் பீஸ் மாதிரியும் கட் பண்ணி வைக்கலாம். எப்படி வேணால் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதில் இன்னொன்று வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேலே சட்னியை தடவி இல்லை லேசாக உள்ளே கட் பண்ணி சட்னியை தடவி பரிமாறினா, அப்படி இல்லைன்னா மிளகாப்பொடி இருக்குது இல்லையா, அதில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எண்ணெயை ஊற்றி கலந்துட்டு அந்த மிளகாப்பொடியில் நல்லா பெரட்டி வச்சுட்டு ஊற விட்டுருங்க. ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விதவிதமாக இந்த ரவா இட்லியில் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இப்போ பார்த்தா இந்த ரவா கிச்சடிக்கும் ரவா இட்லிக்கும் ஒரு சின்ன ரீகேப். இந்த ரவா கிச்சடிக்கு பார்த்திங்கன்னா, கடாயை காய வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்புலாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு சிட்டிக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டு அதோடு கூட இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கேரட்டும் பட்டாணியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூளை சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போனதும் தக்காளி அரைச்ச விழுத சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு தண்ணி கொதிக்கும் பொழுது உப்பும் பிரியாணி மசாலாவும் அதோடு சேர்த்து அது நல்லா கொதிச்சோன்னா வறுத்து வச்சுருக்க இந்த ரவையை எடுத்து நல்லா தூவிக்கிட்டே கொட்டி கிளறி மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்க போகிறப்போது ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கலந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா ரவா கிச்சடி தயார். அடுத்தது ரவா இட்லிக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கடாய் காய வச்சு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. ரவையும் அதோட போட்டுக்குங்க. தேவையான உப்பும் போட்டுக்குங்க. ரவைக்கு சரிசமமாக தயிரும் எடுத்து புளிக்காததாக எடுத்து அதையும் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு தேவையான தண்ணியை ஊற்றி ரெடியாக கலந்து வச்சுக்கோங்க. இட்லி மாவு பதத்தில் கலந்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கட்டும்னு அடுப்பில் வச்சு அது மேலே ஒரு பிளேட்டையும் வச்சு ரெடியாக வச்சுடுங்க. இப்போது இந்த மாவு ரெடியாக இருக்கிற மாவில் அந்த ஃப்ரூட் சால்ட்டை போட்டு அது மேலோட கொட்டிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா நுரைச்சி வரும். அதை நல்லா கலந்துட்டு 2-3 கிண்ணத்தில் எண்ணெயை தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த கப்புகளில் வந்து அந்த மாவை ஊற்றி இட்லி பானையில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரவா இட்லி தயார். ஸோ ரவையை வச்சு இன்றைக்கி 2 டிஷ் பார்த்தோம். குறிப்பாக நேயர்கள் கேட்டால் ரவா இட்லி நிறைய நேர்கள் ஃபோன் பண்ணி ரவா இட்லி பண்ணி காமிங்க மேடம் சொன்னதுனால இன்றைக்கி இதை எடுத்து பண்ணியிருக்கோம். கட்டாயம் இதை குறிச்சிட்டு இருந்திருப்பீங்க, செஞ்சும் பாருங்கள். இந்த ரவா இட்லிக்கு நல்ல காம்பினேஷனாக தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, கார சட்னி இந்த 3 வகை சட்னியை வச்சு இந்த ரவா இட்லி சர்வ் பண்ணி பாருங்கள். பிரமாதமாக இருக்கும். ரவா கிச்சடி மட்டும் சோட போனது இல்லைங்க, அதுலேயும் நீங்கள் நல்ல தயிர் பச்சடியோடு இல்லை நல்ல ஊறுகாயோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கோடு இருக்கும். அது நல்லா ரெண்டுமே நேர்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.